ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எத்தனை நாளா மூடி இருக்கு என்ன அது தெரியல. ஆனால் அந்த மீட்டிங் நடந்தப்பே சாத்தி தான் இருக்கு, யாரும் இல்லை. இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து விஜய் அவர்கள் பார்க்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், பார்க்கலன்னா அவரும் அந்த வருத்தத்தில் தானே இருக்காரு. எப்படி வந்து உடனே பார்க்க முடியும்? நம்ம குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, நம்மளே உடனே பேச முடியுமா, பண்ண முடியுமா? அது மாதிரி தான் இதுவும். சரிம்மா, இங்கே இந்த அலுவலகம் யாருதுமா? நம்ம தளபதி கட்சி இதுதான், அவங்களுக்கு தான். எத்தனை வருஷமா எத்தனை மாசமா இயங்கிட்டு இருக்கு? இது ஒரு கொஞ்சம் மாசமா, கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷமா இயங்கிட்டு இருக்கு. ஆனா பார்க்க ரொம்ப நாள் மூடி போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. எப்ப இருந்து மூடி இருக்காங்கம்மா? அது 5-6 மாசத்துக்கு மேல இருக்கும். 5-6 மாசமாவே மூடிதான் இருக்கு. மூடிதான் இருக்கு. நான் பாக்குற வரைக்கும் மூடிதான் இருக்குது. ஓகே ஓகே. இங்க திறந்து இது வரைக்கும் நீங்க திறந்து முதல்ல எல்லாம் திறந்தது, ஸ்டார்டிங்ல எல்லாம் திறந்து இருந்தது, இப்போ மூடிதான் இருக்குது. ஓகே. இப்போ இந்த மாவட்டத்தோட டிவிகே கட்சியோட அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா எல்லாரும் மேலேயும் ஒரு தவறுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுதா? இல்லை டிவிகே அவங்க வந்து அந்த இடத்த போய் முதல்ல பார்த்துருக்கணும். நம்ம கட்சிக்கு எவ்வளோ கூட்டம் வருதுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் இவங்க சொல்லியிருக்கணும். அது இவங்க மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது. ஆனால் முழுக்க அவங்களே காரணம் இதுக்கு கிடையாது, மக்களும் தான் காரணம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இது செய்யாதீங்கன்னு நான் செய்கிறேன். அப்போ வந்து சொல்கிறவங்க அதை கேட்காதது ஏன் தப்பு தானே? அப்படி இருக்குல்ல. ஆமாம், அது மாதிரி தான் இது. யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாரும் என் பேரில் ஒரு 5%, உங்கள் பேரில் ஒரு 5%, அவங்க பேரில் ஒரு 5%, அப்படி இருக்குது. எல்லார் பேர்லேயும் தப்பு இருக்கு. ஆனால் இப்போ இந்த அலுவலகம் மூடிதான் இருக்குது. சரி, இது இப்போ கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் தான் மூடி கிடக்கு. நல்லா செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்படி சுருக்கமாக சொல்கிறேன்னா, இது விதியோ சதியோ ஆண்டவன் கையில் மட்டும்தான் இருக்குன்னு. எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்கலாம். அதாவது இதை வந்து இன்னுமே கொஞ்சம் கவனித்து கொண்டாடணும். அதாவது விஜய் அவர்கள் வந்து எப்படின்னா, ஒரு மக்களாக பார்க்கையில் அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துருக்கணும். ஒரு மனிதநேயமாக பார்க்கல அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ரெண்டாவது, அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். இது வந்து நான் அவ்வளோ சொல்லுவேன். சரிங்க. இது எத்தனை மாதமா எப்போ இருந்து ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருந்தது? அதாவது எனக்கு அது ஆரம்பித்ததுன்னு தெரியல, ரொம்ப வருஷமெல்லாம் இருந்தது. இது ரன் ஆகிட்டு தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு 1.5 மாதம் ஒரு அளவில் தான் மூடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை ஆனதுலேருந்து தான் இதாக இருக்குது. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு நைட்டு கூட எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாள் கொண்டு இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த இருந்துச்சு. இல்லைலாம் நம்ம சொல்ல முடியாதுல. ஏன்னா பார்க்குறோம், கும்பல் இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் வளர்ந்து ரொட்டி பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் இங்கே போகிற வரனால எங்களுக்கு தெரியுது. மற்றபடி எனக்கோ இந்த கட்சி அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதனாக பார்க்கையில அவர் பக்கமும் தப்பு இருக்குது, அரசாங்கம் பார்த்து. அதனால் பார்த்து மக்களுக்கு என்ன தேவையோ சொல்லி. ஏன்னா இன்றைக்கி இத்தனை உயிர் நம்ம இழந்துருக்குறோம். நமக்கும் வருத்தம் இருக்கும், அவருக்கும் வருத்தம் இருக்கும். மறுபடியும் இன்னும் அவர் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இன்னும் அது பெரிய பிரச்சனைகளை தானே கொண்டுட்டு வந்துவிடும். அதனால் மக்களுக்கு பார்த்து எதாவது செய்யட்டும். ஓகே, கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ் மீண்டும் தொடங்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது நான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு அதுதான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், இது விதியோ சதியோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவர் வரணும். யார் வந்து நல்லது மக்களுக்கு செய்யறாங்களோ கண்டிப்பாக அது நல்லது. ராஜாமணி. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமா இருக்கோம். ஓகே. இங்கே டிவிக்கோட ஆஃபீஸ் கட்சி ஆஃபீஸ் தாங்களா? கட்சி ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. எப்போங்க கடைசியாக மூடினாங்க? கடைசியாக இந்த கூட்டம் நடந்தது மூடி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திறந்துருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி இல்லை, அது வாரத்தில் ஒரு நாளைக்கு நீக்குவாங்க, அப்புறம் எல்லாம் நீக்க மாட்டாங்க, சாத்தி தான் இருக்கும். இங்கே இந்த டிவிக்கோட ஆட்கள் இருக்காங்களா? அவங்களோட செயல்பாடுகள் அப்படின்றது கரூரில் எப்படிங்க? தெரியாது. நாங்கள் காலையில் போனால் நைட்டு இப்போ தான் வருவோம். ஆமாம். ஆனால் அந்த கூட்ட நெரிசல் அந்த பலியான சம்பவத்துலேருந்து இங்கே அலுவலகம் திறக்கல. ஒருத்தர் இல்லை. நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க? டெய்லியும் தான் பார்ப்போம். இதில் தான் போவோம் வருவோம். ஒருத்தரும் பார்க்கல, யாருமே வரல. சாத்தியாக இருக்குது. எப்போ இருந்து சாத்தினாங்க? இப்போ தான் சரி, அப்பப்போ திறப்பாங்களே, திறப்பாங்க, அப்பப்போ திறப்பாங்க. ஓகே. கடைசி என்னைக்கு திறந்தாங்க? இந்த ஒரு வாரமாக திறக்கலன்னு? ஒரு வாரமாக தான் திறக்கல. அப்படிங்களா? அப்புறம் திறந்து தான் உட்காந்துருப்பாங்க. எப்பவுமே திறந்தாரு? எப்பயுமே திறங்க. ஒரு வாரத்தை வருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க.
என்ன என்ன எதனால திறக்கல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியாது சாமி. நாங்களாம் வேலைக்கு போனதெல்லாம் தெரியாது. ஆமாம். இங்கே அவங்களோட செயல்பாடுகள் அப்படின்றது எப்படிமா இருக்கு? நல்ல முறையில் தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல முறையில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இங்கே பக்கத்தில் வாட்ச்மேன் நைட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறேங்க. அந்த ஹோட்டல் இருக்குல்லங்க, அதுக்கு பக்கத்தில் விழுறேன். அந்த இடத்துல ஹோட்டலில் வேலை பார்க்குறேங்க. இது ரொம்ப துயரமாக இருக்குதுங்க. என் பேரை கூட வந்திருப்பானுங்க. என் பேரை விஜய் ரசிகர் தாங்க. அவங்க கூட இப்போ துள்ளிட்டு இருந்தானுங்க. கும்பல் அதிகமாக இருக்குதுங்கன்னு வேண்டாங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரம்மா அந்த வேல்சாமிபுரம் இந்த நிகழ்ச்சி நடந்ததில்ல, அந்த இடத்துல தாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா பழையருப்பு கடையில் வேலை பார்க்குதுங்க. அது நல்ல வேலைங்க. நான் கும்பல் அதிகமாக இருக்குதுமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாங்க, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. 41 பேர் இறந்துருக்காங்களேங்க ஐயா. அவங்கள வந்து 9 பேர்னு சொன்னாங்க. 41ங்க ஐயா. அவங்களெல்லாம் விஜய் நேரில் பார்த்துருக்கணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கா? வர்றேன்னு சொன்னாருங்களே, வர்றேன்னு சொன்னாருங்க, வந்து பார்க்குறேன்னு சொன்னாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த இறந்தவங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபா பணம் கூட தரேன்னு சொன்னாருங்க. நாங்கள் வரலின்னு ஒரு வருத்தம் இருக்கா? அது என்னங்க, இப்போ அவர் மேலே தவறு சொல்ல முடியாதுங்க. அது பொதுவாக பேசணுங்க. ஆமாம், அவர் வந்து யதார்த்தமாக வந்தாருங்க. இது மாதிரி ஆயிடுச்சு. அது வராதுன்னு எனக்கு சொல்ல முடியாதுங்க. சரிங்க, இந்த அலுவலகம் எப்போ இருந்து மூடி இருக்குங்க ஐயா? இது இப்போ நம்ம அந்த இதிலிருந்து அதிலிருந்து மூடி தாங்க இருக்குது. அன்னைக்கு தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் நான் டெய்லி இதில் தாங்க போவேன். என்னோட கூட வேலை பார்க்குறவர் இந்த பாருங்க, இந்த இதுக்குள்ளே ஒரு வாட்ச்மேன் இருக்காருங்க, அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்காருங்க. நான் வில்லேஜுங்க, கிராமங்க. அவர் இப்போ எப்படி என்னன்னு வர்றேன்னு சொன்னாருங்க. திரும்ப உடனே வர்றேன்னு சொன்னாருங்க. செல்லில் பார்த்தேங்க. அது வருவார் அப்படின்னு தெரியலைங்க. ஆனால் இது 1 வாரமாக மூடிதான் இருக்குது. ஆமாங்க, அதுலேருந்து இது மூடி தாங்க இருக்குது. அவரே சொல்லிட்டாருங்க, எதுவுமே விளம்பரம் பண்ணாதீங்கன்னு அவர் சொன்னாருங்க. செல்லில் பார்த்தோம்ங்க, டச் செல்லில் எங்கள் பாப்பா செல்லு வச்சுருக்குதுங்க, தாந்தன மேல் இருக்குது, அதில் பார்த்து செஞ்சுக்கிட்டாங்க. சரி, இதில் யாரையும் நம்ம ஒன்றும் என்னன்னு சொல்கிறது குற்றம் சொல்ல முடியாதுங்க. இந்த கட்சி ஆஃபீஸ் எவ்வளோ நாளான மூடி இருக்கு? 1 வாரமாக. 1 வாரம். இந்த போன வாரம் சனிக்கிழமையில இருந்துங்க. சனிக்கிழமை வந்து சனிக்கிழமை மதியானம் வரைக்கும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம்னு சொன்னாங்க? அதுக்கப்புறம் யாருமே வந்து திறக்கலையா? யாருமே வரல. ஓகே, திறந்துட்டு இருக்க பொழுது அவங்க செயல்பாடுகள் எப்படின்னு இருந்துச்சு? அதுக்கு முன்னாடிலாம் டெய்லியும் திறப்பாங்களா? டெய்லியில் திறக்க மாட்டாங்க. டெய்லியும் திறக்கிறது? டெய்லியில் திறக்க. ஓகே, எப்போயோ வருவாங்க, வருவாங்க, கூட்டி விடுவாங்க, அவ்வளோவாங்க. கூட்டி விட வருவாங்க, அது ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. யார் கடந்த 1 வாரமாக இன்னும் திறக்கவே இல்லை. தட்டுங்கன்னு கீழே விழுந்த உடனே போட்டு எல்லாம் முடிச்சு விட்டாங்க. முடிச்சுட்டு அந்த பொண்ணால் தூக்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் கூட்டி படுக்க வச்சு தண்ணி தான் குடிச்சா, தண்ணி விட்டு அந்த அம்மா இறந்து. இங்கேயே இந்த ஒன்றும் இல்லை, அப்படியே கவுண்டு போட்டு வச்சுட்டு தான் குடியிருக்கிறாங்க. என்னுடைய பேர் தெரியுங்களா? பேர் போட்டுருந்தாங்கன்னு தெரியாது. சரி, நம்பி விடுங்கய்யா. இந்த வண்டி நிற்கிறது இல்லைங்க. ஆமாங்க, பக்கத்தில். நானும் 10 பேர்த்து காப்பாற்றினேன். இந்த அம்மா ஒன்றே விட்டுட்டோம். எங்கள் வீட்டுக்கார அம்மா இந்த பொட்டியே தான் உட்காந்துருந்தாங்க. தங்கமான பிள்ளைங்க போலீஸ்கார அம்மா.